அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொலியில் நம்ம ஒரு திரைப்படத்தை பற்றி பார்ப்போம். அந்த திரைப்படம் உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை பற்றின ஒரு திரைப்படம் தான். அதுதான் மரணம் அப்படிங்கிற இறப்பு. அதை பற்றி தான் அந்த திரைப்படம் சொல்லுது. இப்போ மரணத்தை பற்றி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2007ன்னு நினைக்கிறேன், 2007-2008 அந்த காலகட்டத்தில் வந்த திரைப்படம். ரொம்ப பிரம்மாண்டமான திரைப்படம்லாம் சொல்ல முடியாது, ஒரு லோ பட்ஜெட் திரைப்படம் தான், ஹாலிவுட் திரைப்படம். ஆனால் அந்த திரைப்படம் உண்மையிலே நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்தது. 1.5 மணி நேரம் தான் அந்த திரைப்படம். அதில் இந்த பேய் சீனோ இல்லை நம்மளை மிரள வைக்கிறதோ, பயப்பட வைக்கிறதோ, இல்லை சோகமாக்குறதோ, இல்லை அழுக வைக்கிறதோ, இல்லை வெறிவை ஏற்றுறதோ, இல்லை காமத்தை தூண்டக்கூடிய இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமான ஒரு திரைப்படம். ஆனால் அதிகமாக சிந்திக்க வைத்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய பெயர் என்னென்னா பக்கெட் லிஸ்ட். இப்போ இன்றைக்கி இந்த பக்கெட் லிஸ்ட் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமான என்னுடைய பார்வையை நான் பேசணுன்னு விரும்புகிறேன். இந்த பக்கெட் லிஸ்ட் திரைப்படம் எதை மையப்படுத்துது அப்படின்னா, மரணம். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக மரணம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ இந்த பிறப்பிலிருந்து நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் கடைசியில் ஒரு நாள் செத்து போயிடுறோம். அப்போ சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஐயோ வாழ்க்கையில் நம்ம இது ஒன்றும் செய்யலையே, ஐயோ இப்படி இதை நான் ஒன்றும் பார்க்கலையே, இதை நான் ஒன்றும் அனுபவிக்கலையே, இந்த விஷயம் எனக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு சில ஏக்கங்கள் இருக்கும். அப்போ இந்த ஏக்கங்களை நிறைவேற்றணுமா இல்லை நிறைவேற்றக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு திரைப்படம் இது உண்மையிலே. சரி, இந்த திரைப்படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல மரணத்தை பற்றி பார்ப்போம். மரணம் அப்படிங்கிறது பிறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்று இருக்கும். இப்போ கடவுள் நம்பிக்கை சார்ந்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு மத சார்ந்த விஷயங்களுக்குள்ளே போவாங்க. ஹிந்து, சமணம், பௌத்தம் போன்ற கர்மவினை மதங்கள் இருக்கிற கருத்து என்ன மரணத்தை பற்றி அப்படின்னா, மனிதன் மரித்த பிறகு திரும்ப மறுஜென்மம் எடுப்பான், இன்னொரு ஜென்மம் இருக்கும். இப்படி நம்ம பல ஜென்மங்கள் எடுத்து நம்ம ஆன்மா பியூரிஃபை ஆகி சுத்தமாகி பிறகு நம்ம அந்த இறைவனோட ஒன்று சேர்ந்துருவோம் அப்படிங்கிறது தான் கொள்கை. இது இந்து, சமண, பௌத்த, சீக்கிய மதங்களுக்கான கொள்கையாக இருக்குது. இப்போ நம்ம ஆபிரகாமிய மதங்கள் எடுத்தோம் அப்படின்னா ஒரே வாழ்க்கை தான், மறுஜென்மமெல்லாம் கிடையாது. ஆனால் மரணத்துக்கு பிறகு நிச்சயமான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு. அந்த வாழ்க்கை ஒன்றா கடவுளுடைய நியாய தீர்ப்பின்படி ஒன்றா பரலோகத்துக்கு போவோம், சொர்க்கத்துக்கு போவோம், இல்லை அப்படின்னா நரகத்துக்கு போவோம் அப்படின்னு. இந்த நம்பிக்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் விரும்பியவர்கள், நாம் நேசித்தவர்கள், நம்மை நேசித்தவர்கள், நம்மை விரும்பியவர்கள், நாம் ஒருத்தரை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நபர்கள் மரணிக்கும் பொழுது, தவறும் பொழுது நிச்சயமாக அவர்களை திரும்ப ஒரு தடவை சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா மதங்கள் இருக்குது. இப்போ என்ன மாதிரியான ஏத்திஸ்ட்கள், நாத்திகர்களை பொறுத்தவரை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்று இருக்கும். அப்போ இந்த மரணம்னா என்ன? மரணத்துக்கு பிறகு ஒன்றுமே இருக்க போகிறதில்ல. எப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த நினைவுகளும் இல்லையோ, வசந்தன் அப்படின்னா நான் இப்படி இருப்பேன், என்னுடைய ஆசா பாசங்கள் இது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது. கருவாக உருவான பிறகு கூட எனக்கான ஆசைகள் அப்படின்னு ஏதாவது இருக்குமான்னா எதுவுமே இல்லை. குழந்தை பருவத்திலிருந்து என்னுடைய மூளை அளவு வளர 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 எனக்குள்ள அந்த ஆசைகள், எனக்குள்ளே இருக்கிற அந்த உலகத்தை சுற்றின விஷயங்களெல்லாம் கவனித்து என்னுடைய மூளை நரம்புகள், சினாப்சஸ் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை மூளைக்குள்ளே உருவாக்குது. அதை ஒரு மெமரியாக இந்த மூளை பயன்படுத்தி அதுக்கு தகுந்தவாறு அது செயல்படுகிறது. அப்போ இது மரணம் அப்படிங்கும்பொழுது இந்த சினாப்சஸ், இந்த நியூரான்ஸ், இந்த நியூரானல் மெமரிக்கு செல்ல வேண்டிய அதுக்கு தேவையான ஆக்சிஜன், அதுக்கு தேவையான உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்படுகிற பொழுது அந்த நியூரான்ஸ், அந்த சினாப்சஸ் எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுது. அது திரும்ப கொண்டு வராதபடி, ரீபூட் பண்ண முடியாதபடி எல்லாமே எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுது. ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி தான். அப்போ இதை திரும்ப ரீபூட் பண்ண முடியுமான்னா இன்னைக்கு முடியல, பட் ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நடக்கும். இன்னொரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகாவது மனித வம்சம் நிச்சயமாக மரணம்னு ஒருத்தருக்கு நேர்ந்த பிறகு திரும்ப அவருடைய மூளையை ரிவைவ் பண்ணி அந்த மெமரி பேட்டர்னை அழியாதபடி காத்துக்கொண்டு திரும்ப அவங்களுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுற மாதிரி கொண்டு போகும். அந்த கான்ஷியஸ்னஸ் அதே அந்த சுய உணர்வோடு கொண்டு போகுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஒன்று அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அப்போ எல்லாமே ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக அழிஞ்சிரும். ரெனே டெஸ்கார்த்தே அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு நாத்திக ஃபிலாசபர் சொன்னது போல், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். அவர் கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் ஜப்பான்ஸ் தாங் ஷிசஸ்வி அப்படின்னு, ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம், நான் அப்படிங்கிறது
நான் அப்படிங்கிற அந்த சிந்தனை, நான் யோசிக்கிறேன், அதனால் நான் அப்படிங்கிறவன் இருக்கிறேன். அப்போ இந்த யோசனை, இந்த சிந்தனை அப்படிங்கிறது நின்று விடுகிற பொழுது நான் அப்படிங்கிறவனும் நின்று போய்விடுகிறான் அப்படிங்கிறதா அதனுடைய கருத்து. அப்போது இந்த வாழ்கிற இந்த ஒரே வாழ்க்கையை நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதான் நாத்திகர்களுடைய கொள்கையாக இருக்குது. சரி, இப்போ இந்த திரைப்படத்துக்கு வருவோம். இப்போ இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கதாபாத்திரங்கள். ஒன்று ஜாக் நிக்கல்சன் அப்படிங்கிறவர், அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர். நிறைய பேர் அவருடைய திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க. வயது முதிர்ந்த ஒரு நடிகர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மார்கன் ஃப்ரீமன். அவரை கண்டிப்பாக நிச்சயமாக ஏதாவது ஒரு திரைப்படத்தில் நம்ம பார்த்துருப்போம். வாண்டட் அப்படிங்கிற ஒரு திரைப்படமாகட்டும், இல்லை ஷாஷாங்க் ரிடம்ஷன் அப்படிங்கிற திரைப்படமோ, இப்படி பல திரைப்படங்கள், பிரசித்தி பெற்ற திரைப்படங்களில் அவர் நடிச்சிருக்கிறார். இப்போ ஒரு பக்கம் ஜாக் நிக்கல்சன், ஒரு பக்கம் மார்கன் ஃப்ரீமன். இப்போ இவர்கள் 2 பேரும் கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி நடித்த ஒரு படம் தான் இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கரு மரணம் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதைக்குள்ளே போவோம். இந்த ஜாக் நிக்கல்சன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பணக்காரர். அவர் ஒரு கோடீஸ்வரன். அவர் வந்து குடிக்கிறதே வந்து சாதா காஃபி கிடையாது, கோப்பி லுவாக் அப்படிங்கிற ஒரு இந்தோனேஷியன் காஃபி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காஃபி இந்த வேர்ல்டு, விலையுறந்த காஃபியை தான் அவர் குடிக்கிறார். அவர் வந்து அமெரிக்காவில் உள்ள பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகளை எல்லாம் விலைக்கு வாங்கி நடத்துகிற ஒரு பெரிய ஒரு ஹெல்த் கேர் பில்லியனியராக அவர் இருக்கார், கோடீஸ்வரனாக இருக்கார். அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில், போர்டு மீட்டிங்கில் அவருக்கு திடீர்னு ரத்த வாந்தி வருகிறது. இப்போ அவருடைய மருத்துவமனையில், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்படுகிறார். அப்போ அதுக்கு முன்னாடி அவருடைய பிஸ்னஸ் கொள்கை என்ன இருந்தது அப்படின்னா, நான் ஒரு ஆஸ்பத்திரியை நான் வாங்குகிற பொழுது, ஒரு மருத்துவமனையை நான் பணம் கொடுத்து வாங்கி அந்த மருத்துவமனையை ரன் பண்ணும் பொழுது, அந்த மருத்துவமனையில் இருக்கிற ரூமில் வந்து செப்பரேட்டாக ப்ரைவேட் ரூம்னு ஒன்று இருக்கக்கூடாது, மினிமம் 2 பேராவது தங்குற மாதிரி ரூம் இருக்கணும், அப்போ தான் எனக்கு அது லாபம் அப்படின்னு சொல்லி லாபத்தை முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு நபராக இருக்கிறார். இப்போ இவருக்கு வாயில் ரத்தம் வருது அப்படின்ன உடனே அப்போ இவரை வந்து அந்த மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. அதே மருத்துவமனையில் இவருடைய ரூமில் பக்கத்து பெட்டில் மார்கன் ஃப்ரீமன் அட்மிட் ஆகிருப்பார். இதில் மார்கன் ஃப்ரீமனுடைய பேர் வந்து சார்ட்டர், அதே ஜாக் நிக்கல்சனோட பேர் வந்து எட்வர்ட் கோல். நம்ம கதை பாத்திரத்துக்குள்ளுடைய பேருக்குள்ளே போகாமல் அவங்களுடைய ஒரிஜினல் பேர்லேயே போயிடுவோம். அப்போ இந்த ஜாக் நிக்கல்சனுக்கு வந்து ஒரு கோபமாக இருக்கும், என்னடா நம்ம ரூமில் இன்னொருத்தர் அட்மிட் இப்போ சேர்த்துருக்காங்களே, நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், இந்த ஆஸ்பத்திரிக்கே ஓனர் நான் தான், என்னுடைய ரூமில் இன்னொருத்தனை படுக்க வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அதை அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும்பொழுது, அவருடைய அசிஸ்டண்ட்டு அவர் பேர் வந்து தாமஸ், ஆனால் இவர் வேணும்னே அவரை மேத்யூ அப்படின்னு தான் கூப்பிடுவார். அவர் சொல்லுவார், சார் நீங்கள் தான் இப்படி டிசைன் பண்ணீங்க, நீங்கள் உங்களுடைய எல்லா மருத்துவமனைகளும் தனி ரூம் இருக்கக்கூடாது, ஒரு ரூமில் குறைஞ்சது 2 பேராக இருக்கணும், அப்போ தான் நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி ரூலாக கொண்டு வந்ததே நீங்கள் தான், ஸோ அதனால் வேறு வழி இல்லை சார் அப்படின்னு. அப்போ இவர் ஒரு காலத்தில் தன்னுடைய லாபம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சவர் இன்றைக்கி அதையவே அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதா காமிச்சிருப்பாங்க. இப்போ இவர் வந்து பெரிய பணக்காரர். இவர் சாப்பிட்ற சாப்பாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே ரிச் ஃபுட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற மார்கன் ஃப்ரீமன் அவர் கேட்டிருக்க கூட மாட்டார் அந்த சாப்பாடுகளுடைய பெயர்களையெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பணக்கார ஒரு வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஜாக் நிக்கல்சன் வேறு வழி இல்லாமல் மார்கன் ஃப்ரீமன் கூட ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ இவங்க 2 பேருக்கும் மெல்லமாக ஒரு பந்தம் உருவாகிறது. இதில் மார்கன் ஃப்ரீமனை வந்து ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன், ஒரு கருப்பர். இப்போ அவருடைய ஒய்ஃப் விர்ஜினியா அப்படிங்கிற பெண்மணி, அவங்க இவரை பார்க்க வருவாங்க. மார்கன் ஃப்ரீமனுடைய மகன் இவரை பார்க்க வருவாங்க. இப்படியெல்லாம் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அவர் ஒரு குடும்ப மனிதனாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதுவே ஜாக் நிக்கல்சனை பார்க்குறக்கு யாருமே வரமாட்டாங்க. அவர் தனியாக அவர் பாட்டுக்கு புலம்பிட்டு உக்காந்துட்டு இருப்பார். அதில் வேறு அவருக்கு பிரெயின் சர்ஜரி வேறு பண்ணிடுவாங்க. அவருடைய தலைமுடியெல்லாம் எடுத்து அவரை மொட்டை அடிக்க வச்சு அவருக்கு அந்த தையலெல்லாம் போட்டு அவர் அந்த ஹாஸ்பிட்டல் கவுன் போட்டு படுக்க வச்சுருவாங்க. இப்போ ஒரு அவ்வளவு நாள் பணம் 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 அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ்ன்னு சொல்லி இருந்த மனுஷனுக்கு இப்போ வேறு வழி இல்லாமல் ஒரு ஆஸ்பத்திரியில் தன்னந்தனியாக வெறும் அவருடைய அசிஸ்டண்ட் மட்டும்தான் எப்போவாது வந்து பார்ப்பார். அவர் அப்புறம் இந்த டாக்டர், இவங்க 2 பேரும் தான் வந்து பார்ப்பாங்க. அதை விட்டால் வேறு வழி இல்லாமல் இந்த மார்கன் ஃப்ரீமன் அப்படிங்கிற இந்த நபர். ஸோ இந்த மார்கன் ஃப்ரீமனும் பார்த்திங்கன்னா அவர் ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக். ஆனால் அவருக்கு ஒரு புற்றுநோய் வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த புற்றுநோயை
குணப்படுத்துறதுக்கு புதிதாக ஃபார்மா கம்பெனிகள் ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க. அந்த மருந்துக்கு ட்ரையலாக இவரை வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷனாக இவருக்கு அதை செலுத்தி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டாக இவருக்கு அந்த மருத்துவமனையில் அனுமதித்து மருத்துவம் பார்க்குறாங்க, வைத்தியம் பார்க்குறாங்க. அப்போ இவருக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுனால தான் இவர் ஜாக் நிக்கல்சன் கூட இருக்கிறார். இல்லைன்னா இவருக்கு அந்த வசதி வாய்ப்பு கூட கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியான வாய்ப்பு கூட மார்கன் ஃப்ரீமனுக்கு கிடையாது. இப்போ இதை ஜாக் நிக்கல்சனுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு கிரம்பியான ஒரு கேரக்டர். இப்போ நீங்கள் பணக்கார அமெரிக்கர்களையெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈகோ ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்கணும். ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவங்கள இது பண்ணால் கூட அதை வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. நோ 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 எனக்கு இது வேண்டாம், எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும்னு ஒரு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, நம்ம என்னடா இவன் ஒரு சரியான ஒரு ஏழ்ரை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் பெரிய பணக்கார அமெரிக்கர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஜாக் நிக்கல்சன். இப்போ அவருக்கு வந்து அந்த ரூம் பிடிக்காது, பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட உட்காந்து ஷேர் பண்ணணுமேங்கிற கோபம், நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் பார்த்து எப்படி ஓடிட்டு இருந்தோம், நம்மளை கொண்டு போய் இப்படி படுக்க வச்சுட்டாங்களே அப்படிங்கிற அந்த இது. இந்த சர்ஜரி வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு சர்ஜரியாக என்ன, இல்லை நம்ம கொடுக்குற கேன்சர் ட்ரீட்மெண்ட் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக, இந்த கீமோ நல்ல கீமோன்னு அவர் வந்து ஒரு ஒரு கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருப்பார். இதே வந்து மார்கன் ஃப்ரீமன் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருப்பார். மார்கன் ஃப்ரீமன் வந்து அவர் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டவர். அவருக்கு வந்து உலகத்தில் இருக்கிற பல விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு எதை பற்றி கேட்டாலும் அவர் ஏதாவது ஒரு அதனுடைய வரலாறுகளை சொல்கிறக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கிற கட்டத்தில் இவங்களுக்குள்ள ஒரு நட்பு மெல்ல மெல்லமாக நட்பு மலருது. ஏன்னா இந்த கீமோ முடிந்த பிறகு ஜாக் நிக்கல்சன் போய் அந்த டாய்லெட்டில் அப்படி வாந்தி எடுப்பார். அதுக்கப்புறம் வந்து படுப்பார். அவரால் சுத்தமாக உடம்புக்கவும் முடியாது. யாருமே அவருக்கு ஒரு ஆறுதலாக சொல்கிறதுக்கு, வார்த்தை சொல்கிறதுக்கு கூட ஆளு இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மார்கன் ஃப்ரீமன் தான் இவருக்கு அப்பப்போ ஏதோ பேசுவார். அவரை பேசி கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி, கொஞ்சம் அவருக்காக அவர் கூட ஒரு உரையாடி அவருடைய தனிமையை போக்குறவராக இருப்பார். இத்தனைக்கும் வந்து மார்கன் ஃப்ரீமனை அந்த மருத்துவமனை கேன்சர் ஜாக் நிக்கல்சனை பார்க்குற டாக்டர் வந்து மார்கன் ஃப்ரீமனுடைய ஃபைல்ஸை பார்க்க மாட்டார். ஜாக் நிக்கல்சனே சொல்லுவார், அவருடைய ஃபைலையும் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு. அப்போ அவருடைய ஃபைலை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு வருஷம்தான் இருக்குது, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மார்கன் ஃப்ரீமன் யோசிப்பார், எனக்கு இன்னும் அதிகபட்சம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பே வெறும் ஒரு வருஷம்தான். இந்த கடைசி வருஷத்தில் இப்போ நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்க போகிறதில்ல, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு சிந்தனைக்குள்ளே வந்தோடனே ஒரு காகிதத்தை எடுத்துகிட்டு அதில் எழுத ஆரம்பிப்பார். இப்போது ஜாக் நிக்கல்சன் பார்ப்பார், என்ன எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை அது ஒன்றும் இல்லை, நான் ஏதோ அப்படின்னு சொல்லி அதை இக்னோர் பண்ணி விடுவார். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை கசக்கியும் போட்டுருவார். அதை ஜாக் நிக்கல்சன் எடுத்து படிப்பார். படிக்கும்பொழுது பார்த்தா அதில் பக்கெட் லிஸ்ட்னு எழுதியிருக்கும். இப்போ பக்கெட் லிஸ்ட்னு போட்டிருக்கும் பொழுது அதில் சில விஷயங்களெல்லாம் போட்டிருக்கும். அதில் வந்து உலகத்திலேயே மிக அழகான பெண்ணை முத்தமிட வேண்டும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா டு see a magnificent சீன், அதாவது உலகத்திலே மிக பிரம்மாண்டமான விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் எகிப்து போகணும், பிரமிடை பார்க்கணும், அப்புறம் உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களை பார்க்கணும், அப்புறம் நல்லா கண்ணீர் வர வரைக்கும் விழுந்து விழுந்து சிரிக்கணும், அப்புறம் யாருன்னே தெரியாதவங்களுக்கு உதவி செய்யணும், இப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அவர் எழுதியிருப்பார். அப்போது இதை பார்த்துட்டு ஜாக் நிக்கல்சன் சொல்லுவார், இதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் நான் தெரியுது, எனக்கும் எவ்வளோ நாள் வாழ்வேன்னு தெரியல, உனக்கு ஒரு வருஷம்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஏன் நீ போட்ட அந்த பக்கெட் லிஸ்ட் விஷயங்களெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு கேட்பார். அப்போ மார்கன் ஃப்ரீமன், இல்லை அது இதுக்கெல்லாம் எங்கேப்பா நீ பணம் இருக்குது, காசு இருக்குது, எனக்கு இந்த மருத்துவமனையே வந்து அந்த ஃபார்மா கம்பெனி என்ன ஒரு லேப் எலி மாதிரி பயன்படுத்துறதுனால ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க, நான் எங்கே போய் எகிப்துக்கும் உலக அதிசயங்கள் எல்லாத்தையும் நான் பார்க்குறதுக்கெல்லாம் எனக்கு எங்கே பணம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது ஜாக் நிக்கல்சன், நீ பணத்தை பற்றி கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன், வா நம்ம ஆசைப்படுற விஷயங்களை நம்ம செய்வோம் அப்படின்னு. அதில் முதல்ல அவங்க வந்து ஸ்கை டைவிங் அப்படின்னு சொல்லி அதுக்கு போவாங்க. ஸோ ஸ்கை டைவிங்கிறது வானத்தில் போய் அங்கே ஏரோப்ளைனில் ஜெட்டில் போய் அப்புறம் அங்கேருந்து குதிப்பாங்க. ஸோ 2 பேரும் வயசானவங்க, புற்றுநோய் கீமோ ட்ரீட்மெண்ட்டில் இருந்து வெளியில் வர்றவங்க. ஸோ இருந்தாலும் இதை நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்காமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக பேராஷூட்லேருந்து மேலேருந்து கீழே குதிப்பாங்க.
அது உண்மையிலே பயங்கர ஒரு த்ரில்லான ஒரு அனுபவமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஷெல்பின்னு சொல்லிட்டு ஒரு கார், ஒரு நல்ல ரேஸ் கார் மாதிரி இருக்கும். அந்த காரை ஓட்டுறதுக்கு மார்கனுக்கு ஆசையாக இருக்கும். அந்த காரையும் ஒரு ரேஸ் ட்ராக்கில் போய் 2 பேரும் போட்டி போட்டுட்டு ஓட்டுவாங்க. கார்ட்டர் வந்து சொல்லுவார், நான் ஒரு கார் மெக்கானிக், ஆனால் என்னுடைய வாழ்நாள் ஆசை என்ன அப்படின்னா நான் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு. ஆனால் நான் கல்யாணம் ஆன பிறகு என்னுடைய குழந்தைகளுக்கு வளர்த்தணும், அவங்களுக்கான கல்வியை நான் கொடுக்கணும், அவர்களுக்கு எனக்கு கடமை இருக்குது அப்படிங்கிறதால நான் மெக்கானிக் தொழிலை எடுத்து நான் வேறு எதையுமே யோசிக்கலை. என் வாழ்க்கை பூரா மெக்கானிக் வாழ்க்கையாகவே ஓடிடுச்சு, அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அந்த வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுவார். அடுத்து இவர் பெரிய அந்த எகிப்து, அப்புறம் நார்த்து போல் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு ப்ளைனில் பறந்து போய் அப்படியே பார்ப்பாங்க. அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். அப்படியே நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரோரா, அந்த இதில் லைட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அப்படியே வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக அனுபவிச்சுட்ருப்பாங்க. இப்போ இது வந்து மார்கன் ஃப்ரீமனுடைய மனைவி விர்ஜினாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்க என் புருஷன் 1 வருஷம்தான் இருக்கார், அவர் சாக போகிறவர், அவரை கூப்பிட்டு போய் உலக அதிசயங்களை காட்டுறேன், 7 அதிசயங்களை காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன்னு அந்த பணக்காரன் ஏதோ பண்ணிட்டான், மாய்மாலம் பண்ணிட்டான்ட்டு அவங்க ஒய்ஃபுக்கு இந்த ஜாக் மேலே பயங்கர கோபம் இருக்கும், ஜாக் நிக்கல்சன் மேலே. ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, மிஷலின் ஸ்டார் வாங்கின ஒரு பெரிய ஹோட்டல் அது. எத்தனை கல்யாணம் பண்ண, நீ கல்யாணமே பண்ணிக்கலையா அப்படின்னு மார்கன் ஃப்ரீமன் கேட்பார். இப்போ ஜாக் நிக்கல்சன் சொல்லுவார், இல்லை நான் பண்ணிக்கிட்டேன், ஆனால் கல்யாணத்துக்கு எனக்கு ஒத்து வரல. ஒன்று மனைவிகளுக்கு என்ன போர் அடிச்சிருது, இல்லைன்னா எனக்கு மனைவிகளை போர் அடிச்சிருது, இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ உனக்கு குழந்தைங்க யாரும் இல்லையா அப்படிம்பார். இல்லை, எனக்கு ஒரு மகள் இருக்கா, எனக்கு பிடிக்காத ஒருத்தனை போய் திருமணம் செஞ்சா, அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு, அப்போது அவன் புருஷன் வந்து அவளை அடிச்சிட்டான். என்னுடைய மருமக என்னுடைய மகளை அடிச்சிட்டாங்கிறத கேள்விப்பட்ட உடனேயே நான் அடியாளுகளை வச்சு அவனை கவனிக்க சொன்னேன், ஆனால் என்னுடைய அடியாளுக அவன் கதையவே முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போ அந்த சம்பவத்திலேருந்து என்னுடைய மகள் என்னோட பேசுகிறதையே சுத்தமாக நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லுவார். இப்படியெல்லாம் அந்த ஃப்ரெஞ்ச் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இவருக்கு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கும். மார்கன் ஃப்ரீமனுக்கு பாத்ரூம் போவார், போய் வாந்தி எடுப்பார், ஃபுல்லாக ரத்தமாக வரும். அப்போது ஜாக்கும் வந்து பார்ப்பார். வந்து பார்த்துட்டு ஏதோ டாக்டரை பார்ப்போம், எமர்ஜென்சி போவோம் அப்படிம்பாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கத்தீட்டர் உடஞ்சிருச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுவேன். அப்புறம் இந்த உலகத்தையெல்லாம் சுற்றி பார்த்தின பிறகு, தாஜ்மஹால் எல்லாம் பார்த்த பிறகு, எகிப்தெல்லாம் பார்த்த பிறகு மரணத்தை பற்றியெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பல உலக அதிசயங்கள் 7 அதிசயங்களுக்கும் போயிட்டு வருவாங்க. எல்லாம் போய் முடிச்சு கடைசியாக அமெரிக்கா வந்து இறங்குவாங்க ஃப்ளைட்டில். அதுக்கப்புறம் காரில் வீட்டுக்கு போகும்பொழுது அந்த கார் வந்து வேறொரு வழியாக போகும். அப்போ ஜாக் நிக்கல்சன் கேட்பான், எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு. அப்போ அந்த அசிஸ்டண்ட்டும் மார்கன் ஃப்ரீமனும் தான் இருப்பாங்க. நாங்கள் சொல்கிறோம், அது சும்மா ஒரு டீடூர் எடுத்து போகுது, அவ்வளோதான், ஆனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கார் வந்து ஒரு இடத்துல நிற்கும். இப்போ ஜாக் நிக்கல்சன் ஜன்னல் வழியாக பார்ப்பார். பார்த்தா அது அவருடைய மகளுடைய வீட்டுக்கு முன்னாடி கார் நிப்பாட்டும். அப்போது அந்த ஜன்னல் வழியாக தன்னுடைய மகள் இருக்கிறத பார்த்தோன்னே ஜாக் நிக்கல்சன் மார்கன் ஃப்ரீமனை பார்த்துட்டு, சரி நான் உங்ககிட்ட என்னுடைய பர்சனலை ஷேர் பண்ணேன், ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக நீ இவ்வளோ நாள் என் கூட இருந்த, சாக கிடந்த தனிமையில் இருந்த எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த, அதனால நீ வந்து பெருசாக என்னுடைய பர்சனலுக்குள்ளே தலையிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னேன், அவ்வளோதான். ஆனால் என் மகளை பார்க்கணுன்னு நான் அவன்கிட்ட சொன்னேனா, அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்னை விட்டுட்டு போயிருப்பா. இன்றைக்கி ஒரு அப்பான்னு ஒருத்தர் இருக்காருங்கிறதே அவள் கண்டுக்கல. நான் இத்தனை வயசுக்கு அப்புறம் இவ்வளோ சம்பாதிச்ச ஒரு பெருங்கோடீஸ்வரன், நான் போய் என் மகள்கிட்ட போய் மன்னிப்புன்னு போய் நான் நிற்கணுமா, என்னால் முடியாது, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி டாக்ஸி எடுத்துகிட்டு 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் இறக்கிட்டு இவர் அந்த கார் எடுத்துகிட்டு இவர் வீட்டுக்கு போயிடுவார். இப்போ இவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே பார்த்தா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, தனிமையாக இருப்பார். இந்த தனிமை இவரை கொல்லும். இவ்வளோ நாள் சந்தோஷமாக அவருடைய நண்பரோட உலகம் முழுக்க சுற்றி வந்தார். இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அதே தனிமை வந்து அவரை அடிக்கும். ரொம்ப சோகமாக அவர் பாத்ரூம்குள்ளே இறங்கி அவர் அழுவார். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்கன் ஃப்ரீமனுடைய வீட்டுக்கு போவார். அங்கே போனால் மிக சந்தோஷமாக அவருடைய வீட்டுக்குள்ளே போவார். இப்போ அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் சுற்றி இருப்பாங்க. அவருடைய மகன், பேரப்பிள்ளைங்க, மனைவி எல்லாம் இருந்து சந்தோஷமாக எல்லோரும் அன்றைக்கி டின்னர் சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல அவர் தனிமையாக அழுதுகிட்டு இருப்பார். இந்த இடத்துல குடும்பஸ்தன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாத்துக்கூடையும் தன்னுடைய வாழ்க்கையை
பகிர்ந்துக்கிட்டு இருப்பார். அந்த டின்னர் முடிஞ்ச பிறகு மார்கன் ஃப்ரீமனுக்கு திடீர்னு ஃபிட்ஸ் வந்துடும். அப்புறம் திரும்ப அவரை மருத்துவமனையில் அனுமதித்து தலையில் திரும்ப அந்த டியூமர் பெருசாயிருச்சு, அதை சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஜாக் நிக்கல்சனுக்கு இந்த விஷயம் போகும். உடனே அவர் திரும்ப அவருடைய நண்பரை வந்து பார்க்க வருவார். அப்போ மார்கன் ஃப்ரீமன் ஒரு சீட்டை கையில் வச்சுருப்பார். அந்த சீட்டை எடுத்து பார்ப்பார். என்ன இந்த சீட்டை கையில் வச்சுருக்க அப்படின்னு பார்த்தா அது கோபி லுவாக் அப்படிங்கிற இவர் குடிக்கிற அந்த காஃபி பற்றின ஒரு டீட்டெயில் இருக்கும். நீ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு காஃபியை குடிக்கிறியே, அந்த காஃபி இந்தோனேஷியாவில் இருக்கிற புனகு பூனைகள் அந்த காஃபி கொட்டைகளை சாப்பிட்டு கழிவாக போட்டதைத்தான் அந்த கொட்டைகளை திரும்ப எடுத்து கழுவி அதை காஃபி கொட்டையை விற்கிறாங்க. ஸோ நீ குடிக்கிறது வந்து ஒரு விலங்கினுடைய எச்சத்தை தான், ஒரு புனகு பூனையுடைய மலத்தை தான் நீ குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருப்பார், அந்த ஜோக் எழுதியிருப்பார். அப்போ அதை படிச்சுட்டு 2 பேரும் உளுந்து சிரிப்பாங்க. அப்போ அவருடைய அந்த பக்கெட் லிஸ்ட்டில் கண்ணீர் வர வரைக்கும் சிரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடும். அப்போ மார்கன் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லுவார், நீ கடைசியாக உன் மகளை போய் பார்த்துட்டு வா, எனக்காக பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார். பார்த்துட்டு வந்தோடனே உனக்குள்ளேயே ஒரு மாறுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். எனக்காக செய் அப்படின்னு சொல்லுவார். ஜாக் நிக்கல்சன் சரி உனக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மகளுடைய வீட்டுக்கு போவார். அங்கே போனோடனே அவருடைய மகளுக்கு அவங்க அப்பாவை பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவருடைய மகளுக்கு ஒரு பேத்தி இருக்கும், ஒரு சின்ன பிள்ளை இருக்கும். அது வந்து தாத்தா அப்படின்னு சொல்லி இவரை கட்டி பிடிச்சோன்னே இவர் அவருக்கு முத்த வைப்பார் அந்த பேத்திக்கு. அப்போது அந்த பக்கெட் லிஸ்ட்டில் எழுதியிருக்கிற ஒரு அழகான பெண்ணை முத்தமிட வேண்டும் அப்படிங்கிறத அவர் டிப்பு அடிச்சிருவார். அதுக்கப்புறம் ஜாக் நிக்கல்சனுக்கு மார்கன் ஃப்ரீமன் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வரும். அந்த செய்தியை கேட்டு அவருடைய ஃபியூனரலில் இறுதி சடங்கில் சர்ச்சில் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அப்போ பேசும்பொழுது நான் இது வரைக்கும் யாருடைய ஃபியூனரலுக்கும் நான் போனதில்லை, என்ன பேசணுங்கிறதும் எனக்கு தெரியாது, இதான் ஒரு ஃபியூனரலையே நான் அட்டன் பண்ணுறேன் என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையில். உண்மையிலே எனக்கு இவரை யாருன்னே தெரியாது, ஆனால் தனிமையில் யாருமே இல்லாமல் வெறும் பணத்திமிரில் இருந்த என்ன ஈகோவை அழித்து மரணத்துக்கு முன்னாடி நீ ஒன்றுமே இல்லை, நீ காட்டுற உன்னுடைய பெருமை, உன்னுடைய பணம், உன்னுடைய கௌரவம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ செத்து போயிட்டா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத எனக்கு அவர் நிரூபித்தார் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போது 3வது யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு அவர் உதவி செய்திருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த பக்கெட் லிஸ்ட் அதையும் சாதித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் டிக் அடிப்பார். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், அது உலகின் பிரம்மாண்டமான விஷயத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பிரம்மாண்டமான விஷயம் எதுன்னு நினைக்கும் பொழுது மார்கன் ஃப்ரீமன் சொல்வார், இமயமலை தான் உலகத்திலே பிரம்மாண்டமான விஷயம், அந்த மவுண்ட் எவரெஸ்ட், அந்த உலகத்தினுடைய சிகரத்தை பார்க்கறது தான் பிரம்மாண்டமான விஷயம், அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க அந்த இமயமலை அடிவாரத்தில் இருக்கும்போது அன்னைக்கு பயங்கரமான மேகமூட்டம், பயங்கரமான பனியாக இருக்கிறதுனால போக தடை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அப்புறம் மார்கன் இறந்துருவார். கொஞ்சம் சில ஆண்டுகள் கழித்து ஜாக் நிக்கல்சனும் இறந்துருவார். அதுக்கு பிறகு இவங்க இருவருடைய அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு போய் அந்த இமயமலை உச்சியில் ஜாக் நிக்கல்சனுடைய அசிஸ்டண்ட் அந்த தாமஸ் அவர் வைப்பார். உலகின் பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத அதையும் டிக் அடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு இல்லீகலான விஷயம் கூட. அப்போது அதில் அந்த இதில் எழுதியிருப்பார் பக்கெட் லிஸ்ட்டில், ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயத்தை, ஒரு சிறு தவற்றை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ இமயமலையில் அஸ்தியை அனுமதி இல்லாமல் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல் தான். பட் இருந்தாலும் இவங்க 2 பேர்த்துடைய அந்த அஸ்தியும் ஒரு காஃபி டின்னில் அடைச்சி ஒரு இமயமலை இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் வைப்பார் ஜாக் நிக்கல்சனுடைய அசிஸ்டன்ட். அப்போ அந்த சட்டத்தை மீற அந்த செயலும் டிக் அடிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஆசைப்பட்ட கடைசி 10 விஷயங்களையும் அவர்கள் செய்து விட்டார்கள், பக்கெட் லிஸ்ட்டை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் முடியும். உண்மையிலே இந்த படம் வந்து எத்தனையோ படம் பார்க்குறோம், ஹீரோயிசம் பற்றி பார்க்குறோம், வரலாறுகளை பற்றி பார்க்குறோம், மரணத்தை பற்றி, நம்முடைய மரணம் இன்றைக்கி வருது, இன்னும் 1 வருஷம் தான் வசந்த், நீ 1 வருஷம் தான் வாழ போகிற, என்ன பண்ண போகிற அப்படிங்கும் பொழுது அந்த கேள்வியை அதை நான் எப்படி எதிர்கொள்ளுவேன், இதுக்கப்புறம் நான் செத்த பிறகு என்னுடைய குடும்பத்துக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது யோசிக்கிறதா, இல்லை நான் அவ்வளோதான் இன்றைக்கி 1 வருஷம் தான் இருக்குது, இந்த 1 வருஷத்துக்குள்ளே நான் ஆசைப்பட்ட விஷயங்களெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறதா, எது நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த டைலமா. இந்த 1 வருஷம் தான் வசந்த் நீ வாழ போகிற அப்படிங்கும் பொழுது அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒன்றுமே வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக, இப்போ இதில் வந்து ஒன்றுமே நான் சண்டை போட்டணும், ஈகோ காட்டணும், பெருமையை காட்டணும், அகம்பாவத்தை காட்டணும், கோபத்தை காட்டணும், பொறாமையை காட்டணும் அப்படிங்கிற அந்த
விஷயமெல்லாம் இல்லாமல் இன்னும் எவ்வளோ மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, யாருக்கும் துன்பம் தராமல், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக நான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த படம். அதுதான் நான் கற்றுக்கிட்டேன். இதில் வேறு ஒரு நாள் ஜாக் நிக்கல்சன் மார்கன் ஃப்ரீமன் கிட்ட, உன்னுடைய மனைவியை தவிர வேறு யார் கூடயாவது உறவு வச்சுருக்கியா அப்படின்னு கேட்பார். அப்போது மார்கன் ஃப்ரீமன், இல்லை, என்னுடைய 30 ஆண்டுகளுக்கு மேலான திருமண வாழ்க்கையில் என்னுடைய மனைவிக்கு பிறகு நான் வேறு எந்த பெண்ணையும் தொட்டதில்லை அப்படின்னு சொல்லுவார். அதில் பயங்கரமான இன்பம் இருக்குது பெண்கள்கிட்ட அப்படின்னு ஜாக் நிக்கல்சன் சொல்லுவார். ஆனால் அதை மார்கன் ஃப்ரீமன் பெருசாக எடுத்துக்க மாட்டார். சிரிச்சுக்கிட்டு, அது உன்னுடைய கருத்து, உன்னுடைய வாழ்க்கை முறை, எனக்கு என் மனைவியே போதும், நான் அதிலேயே சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார். ஒரு பணக்கார ஹோட்டலில், ஒரு பாரில் மார்கன் ஃப்ரீமன் ஒரு பீர் அடிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பெண் வந்து மார்கன் ஃப்ரீமன் கிட்ட பேச்சு கொடுக்கும்பொழுது மார்கன் ஃப்ரீமன் இவர் தான் வரலாற்று ஆசிரியராச்சே, பல கருத்துக்களை பேசுவார். அப்போ அந்த பெண், உங்களுடைய கருத்துக்கள், சித்தாந்தங்கள் எல்லாம் கேட்கும்போது எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது, உங்கள் மேலே நான் ரொம்ப ஈர்க்கப்படுறேன், இன்றைக்கி என் ரூமுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி பச்சையாகவே கேட்பாள். அப்போ மார்கன் ஃப்ரீமன் சொல்லுவார், நீ பார்க்குறக்கு அழகாக இருக்க, ஆனால் எனக்கும் இன்னும் வாழ்கிறதுக்கு 1 வருஷம்தான் இருக்குது, நான் நினச்சா இந்த தப்பை செய்யலாம், ஆனால் எனக்காக என் மனைவி பரிவோடு காத்துக்கிட்டு இருப்பா, எனக்கு என்ன ஆச்சோன்னு பயந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கிறா, நான் இந்த தப்பு என்னால் பண்ண முடியாது, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். அப்புறம் வந்துட்டு ஜாக் நிக்கல்சன் கிட்ட சண்டை போடுவார், இது நீ அரேஞ்ச் பண்ண வேலை தானே, நீ பார்த்த வேலை தானே அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு படுது. அதாவது சாகருக்கு வெறும் 1 வருஷம்தான் இருக்குது அப்படின்னு டைம் குறிக்கப்பட்டும் கூட மார்கன் ஃப்ரீமன் வந்து தன்னுடைய பர்சனல் வேல்யூஸ் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். அது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதான் சாக போகிறமாச்சே, என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல், நான் சாக போகிறவனாக இருந்தால் கூட என்னுடைய சில வேல்யூஸில் எனக்கு காம்ப்ரமைஸ் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார். இது எனக்கு திருவள்ளுவருடைய திருக்குறளை தான் ஞாபகப்படுத்துது. திணை துணையாங் குற்றம் வரினும் பனை துணையாங் கொள்வர் பழி நாணுவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் எழுதிய 433வது திருக்குறள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு விரும்புகிற சான்றோர்கள், நான் உத்தமனாக வாழணும், யோக்கியனாக இருக்கணும் இந்த உலகத்தில், என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறவங்க, கடவுளுக்கு பயந்தோ, மதநூலுக்கு பயந்தோ, சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற பேராசையிலையோ, நரகம் கிடைக்குங்கிற ஒரு மரண பயத்திலேயோ இல்லாமல், என்னுடைய மனசாட்சி தூய்மையானதாக இருக்கணும் அப்படின்னு வாழ்வாங்க. ஒரு திணை அரிசி அது எவ்வளோ இருக்குது, அதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த அளவு கூட ஒரு தவறு செஞ்சுட்டா அவங்க மனசு ஒரு பெரிய பனைமர சைஸு பாவத்தை செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்கள படாத பாடு படுத்துமாமா. ஸோ அப்போ அந்த கருத்து இங்கே மார்கன் ஃப்ரீமனுக்கு ஒரே 1 வருஷம்தான் இருக்குது வாழ்கிறதுக்கு, இருந்தால் கூட அந்த 1 வருஷம் அந்த ஆண்டு கூட அவரும் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு வராரு. ஆனால் சில விஷயங்களில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது உண்மையிலே அருமையான ஒரு கருத்தாக இருந்தது. அதே மாதிரி இந்த கோபி லுவாக் பொறுத்தவரை, அந்த கோபி லுவாக்லேயும் ஒரு சித்தாந்தத்தை ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கோபி லுவாக் வந்து ரொம்ப விலையுயர்ந்த ஒரு காஃபி, அது வந்து $1000 என்னவோ ஒரு கிலோ பீன்ஸ், அந்த காஃபி கொட்டைகள். ஆனால் அப்படி இருந்தும் கூட அது வந்து ஒரு எச்சம். இப்போது உயிரோடு வாழ்கிறவங்களுக்கு வந்து எச்சத்தை கூட அவங்க பெரிய விலை மதிப்புள்ள விஷயமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு காஃபி குடித்தா கூட போதும். ஏன்னா அவங்க அந்த கடைசியாக அந்த காஃபி டின்னில் அவங்களுடைய அந்த சாம்பலை அஸ்தியை அடைக்கும் பொழுது ஒரு சாதாரண காஃபி டின் தான் இருக்குமே ஒழிய அந்த கோபி லுவாக்குடைய டின் இருக்காது. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு படமாக நான் பார்க்குறேன். அதே போல் அவர் வாழ்நாள் முழுக்க ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு நினச்சவர், கடைசியில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக ஒரு கார் மெக்கானிக்காக மார்கன் ஃப்ரீமன் மாறியிருப்பார் நான் சொன்னேன். ஆனால் ஜாக் நிக்கல்சனுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை எப்படி வாழணும் அப்படிங்கிறத, எவ்வளோதான் நீ பணம் சம்பாதிச்சாலும் நீ உண்மையிலே உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்கிறியா, இந்த உலகத்தில் நீ நினைக்கிறத காட்டிலும் நிறைய சந்தோஷங்கள், பணத்தை தாண்டியும் நிறைய சந்தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத மார்கன் ஃப்ரீமன் காமிச்சதா நான் இந்த படத்தில் பார்க்குறேன். பிறந்துட்டோம், எல்லாருக்கும் மரணம் ஒரு நாள் நிச்சயம். அது என்றைக்கு வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம். ஆனால் அது வரும் பொழுது நீங்கள் அந்த கடைசி தருணத்தில் திரும்பி பார்த்து, நான் என்னுடைய வாழ்க்கையை வளைச்சபடி வாழ்ந்துட்டேனா அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதோட நான் என்னுடைய காணொலியை முடிக்கிறேன்.
நிச்சயமாக இந்த காணொலியாக இருப்ப நம்புகிறேன். அடுத்தது வேறு ஒரு விஷயம், வேறு ஒரு திரைப்படத்தை பற்றி பார்ப்போம். விடைபெறுகிறேன். வசந்தன்.